ஏற்பட்ட நிகழ்வு தான். குழந்தை பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பள்ளிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கு. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா, தெரியாமல் கரண்ட் கம்பியை மிதிச்சிராப்புல. கரண்ட் கம்பியை மிதிச்சோன்னே, கரண்ட் அடிச்சோன்னே ஷாக்கிங்கில் அப்படியே விழுந்துறாப்புல. அந்த சைடு வந்த ஒரு இளைஞர் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு டக்குன்னு உடனே இறங்கி அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு பார்க்குறாரு. பட் ஆனால் அந்த டயத்தில் அவருக்கும் கரண்ட் அடிச்சிடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ யாராவது கயிறு கொடுங்க, ஹெல்ப்புக்கு மரக்கட்டை எதாவது இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த டயத்தில் கரண்ட் அடித்ததுனால தண்ணிக்குள்ளே இறங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தானாக முன் வந்து என்ன பண்ணுறாங்களா, தம்பியை எப்படியா காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு ஓரமாக போயிட்டு டக்குன்னு அப்படியே இழுத்துட்டு காப்பாற்றிடுறாப்புல அந்த பையனை. ஸோ ஒரு இளைஞர் எவ்வளோ தூரத்துக்கு பாருங்கள் அந்த குழந்தையை காப்பாற்றிருக்காரு பாருங்கள். அவரை பலரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கு உடனடியாக சிபிஆர் சிகிச்சையை அந்த பையன் கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ உடனே ஹார்ட்டை புஷ் பண்ணி சிபிஆர் சிகிச்சையும் கொடுத்து, அதே மாதிரி அவருக்கு ஆக்சிஜன் சப்ளை பத்தாது, அதனால் டக்குன்னு ஆக்சிஜன் சப்ளை பற்றி அவரை ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிஷன் பண்ணிடுறாரு. ஓகேவா? ஸோ அவர் உயிரை காப்பாற்றிடுறாங்க. ஸோ இந்த நிகழ்வு தான். ஸோ மழை நேரத்தில் நம்ம குழந்தைகள் அனுப்பும்போது கவனமாக பார்த்துக்கோங்க. பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்மளும் கிளியரன்ஸாக நடந்து போகணும். மழை நேரத்தில் கம்பி அறுந்து கிடந்தால் கரண்ட் ஷாக் அடிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. ஸோ இது சென்னையில் நடந்த நிகழ்வு. ஸோ எல்லாருமே இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ குழந்தைகளை தனியாக அனுப்பாதீங்க, அவேராக இருங்க.